தளபதி தொற்றாத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் சூப்பரா இருக்கு. இப்பதான் போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். நான் சாதா மேன் தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் டைட்டில் கார்டே நம்மள மிரள வச்சிருச்சு. இப்ப எல்லாருமே அந்த ரீல்ஸா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சென்ட் ஜோசப் விஜய் அவர்களின் படம் ஜனநாயகன் வேற லெவல் சம்பவம் படம். ஓப்பனிங்லேயே விஜய் நம்ம ஜெயில தான் பாக்குறோம். காமெடியா தான் என்கேஜ்மெண்டா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படத்துல ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா விஜயோட மகள் தான் மமிதா பஜு. அதே சேம் பகவத் கேசரி ஸ்டோரி தான். மமிதா பஜுவை ஆர்மி ஆபீசரா ஆக்கணுங்கிறது தான் விஜயோட கனவு. அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதே மாதிரி மமிதா பஜுவுக்கு ஒரு வியாதி இருக்கும். அதாவது அதிர்ச்சியான விஷயங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வர மாரி ஒரு நோய் வர மாரி காட்டியிருப்பாங்க. அந்த நோயிலிருந்து அவங்க வெடிபட்டாங்களா இல்லையா, ஆர்மி ஆபீசரா ஆனாங்களா இல்லையாங்கிறத ஸ்டோரியா காட்டியிருப்பாங்க. இது வந்து பாதி படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பகவத் கேசரி ஸ்டோரி. ஓகேவா, இது பாதி படம் தான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பெண்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில நிறைய காட்சி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இன்னும் பாதி படம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், விஜய் பத்தி மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. அரசியல் ரீதியா நிறைய வசனங்கள் காட்சிகள் நிறைய கொடுத்துருக்கும். முக்கியமா எம்ஜிஆரை வச்சு ஒரு பயங்கரமான காட்சி இருக்கும். அது படத்துல வேற மாரி சீன் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. அதுக்கப்புறம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோல் சீன்ல ஒரு ஃபைட் வரும். அது பாத்தீங்கன்னா வேற லெவல் வைப். அந்த ரா நம்ம பண்ணிட்டு அந்த சீனுக்கும் அந்த தியேட்டர் அப்படி பிளாஸ்ட் வெடிச்சிருச்சு. அப்படி அந்த மாரி சீனு கத்துல பயங்கரமாயிருச்சு. அந்த சீன்லாம் பாத்தீங்களா தியேட்டர்ல பார்க்க அருமையா இருந்துச்சு. அப்புறம் தளபதி கச்சேரி சாங்ஸ்லாம் வேற லெவல் மாசு. எல்லாருமே வைப் பண்ணாங்க. தியேட்டர்லாம் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓப்பனிங் சாங்க்லாம். பூஜா எட்டட் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சீன்ஸ் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாபி டியூல் வில்லன் கேரக்டர் ஓப்பனிங்லயே அவரு ஒரு கொடூரமான வில்லனா காட்டுறாரு. நமக்கே ஒரு மாதிரி தோணும், விஜய் எப்படி இவரை கொல்ல போறாருன்னு தோணிரும். அந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் கொடுத்துரும் அவர் வில்லன் கேரக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மதன் கௌரி யூடியூபர், அவரும் இந்த படத்துல வந்திருக்காரு. ஒரு சில காட்சிகள் தான் வருவாரு. ஆனா அந்த காட்சிகளும் ஒர்த்தா தான் இருந்துச்சு. கடைசியா என்ன படத்துல வந்து கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்ச மாதிரி இருந்துச்சு படம். அவங்க ஜெயிக்க கூடாது. பட் எனக்கு இந்த படம் ஓகே, சூப்பரா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 9. இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கலெக்ஷன் 130 கோடி பண்ணிக்கிறதா சொல்றாங்க. பாப்போம் இன்னும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிட்டு. விஜய் படம் ப்ராப்பரா 300 கோடி அடிக்க எனக்கு தெரிஞ்சு. இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் முடிஞ்சோன்னே வெளியே வந்துடாதீங்க. படத்துல வந்து கடைசியா கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சோட்டி ஒரு சீன் வரும். அதாவது விஜய் இது வரைக்கும் நடிச்ச படத்தை எல்லாத்தையும் ஓட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் செம்ம சென்டிமெண்ட் சீக்வன்ஸா இருக்கும். யாரோ யாரோ நீ யாரோ என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா லாஸ்ட் படம் ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிடுங்க. யாரும் வீட்லயே இருந்து பாத்துறாதீங்க. போய் ஒரு டைம் தான் பார்க்க போறோம், போய் தியேட்டர்ல போய் பாத்துருங்க. மறக்காம இது நம்மளோட ஓன் சேனல். இந்த சேனல்ல ஏதாவது வீடியோல தப்பு பண்ணியிருந்தாவோ அதை வந்து கமெண்ட் மூலமா தெரிவிச்சிருங்க. நான் அதை கரெக்ஷன் பண்ணி மாத்திக்கிறேன். நீங்க இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா விஜய் பிடிக்கிறீங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பாய்.